ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரவாயிலில் இருக்கிற காதர் பாய் பிரியாணி கடை தாங்க. இந்த ஷாப்போட லோகோ பார்க்கும்போது அண்ணனோட பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 35 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 35 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக ஒரு 3 பக்கெட் வாங்கியிருந்தோம். 3 பக்கெட்டுமே கரெக்டாக தான் இருந்துச்சு. எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் சில பேர் வந்து வெஜிடேரியன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் A2Bயில் வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே சர்வ் பண்ணோம். அப்புறம் நானும் சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் செம்மையாகவே இருந்துச்சு. செம்ம ஒர்த்து. ஒரு 35 மெம்பர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் 3 பக்கெட் வாங்கியிருந்தோம். 7500 வந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சிக்கன் 65 அப்புறம் வந்து குலோப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே செம்ம டேஸ்ட்டுங்க. பட் ஒரு சேட் மெமரிஸ்னால் எங்கள் PM சாரோட ஃபேர்வெல் டே. ஸோ மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ டீம் மெம்பர்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் அது அவரோட பர்சனல். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாப்பியாக அனுப்பி வைக்கணுன்றதுக்காக டீம் மெம்பர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி நிறைய பண்ணோம். நான் ரொம்ப அவரை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது என்னை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணவரே அவர் தான். அவர் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் காடை ப்ரே பண்ணிப்பேன். மிஸ் யூ சார்.